ஓகேடா மாப்பிள்ள இது சரியா இல்லடா. ஆமாண்ணா இன்னொன்னு எடு. சூப்பர் சூப்பரா இருக்குடா. இது நல்லா நல்லடா இருக்குடா மச்சான். ஆமா ஹரிஸ் எங்கடா? இங்கதான்டா எங்க இருந்தான், அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியலையே. டேய் பசிக்குறான், அவன் வந்தானே சாப்பிட போலாம். ஒருவேளை பொண்ணை பார்க்க ரூமுக்கு போய் போய். ரூமுக்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பே இல்ல, வேற எங்கேயாவது தான் போயிருப்பான். வாங்க தேடுவோம். சரி வாங்கடா. ஜெனி என்ன இங்க? பயப்படாதீங்க, நான் ஒன்னும் உங்க கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இங்க வரல. ஐம் சாரி ஜெனி, எனக்கு வேற வழி தெரியல. வீட்ல ரொம்ப கம்பல் பண்ணாங்க, அதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். தப்பா நினைச்சுக்காத. எனக்கு தெரியும் ஹரிஷ், இது உன்னை மீறி நடக்கிற விஷயம். இதுக்கு நீ என்ன பண்ணுவ? நான் எதுவுமே நினைக்கல. தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. என் மனசுக்குள்ள எதுவுமே இல்ல, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதே மாதிரி நீயும், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, நீ அதை பாரு. சந்தோஷமா வாழ ஆரம்பி. எதையும் நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம். உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகணும்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு போல இருக்கா. அதை மாத்த நாம யாரு? நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜெனி. என்ன பண்றது, சூழ்நிலை அந்த மாதிரி. யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசை மாத்திக்கிட்டு தானே ஆகணும். எங்கடா மச்சான் போனா? ஆளையே காணோம். தெரியலடா. டேய் அங்க இருக்கான் பாருடா. டேய் ஜெனி வந்திருக்கா, கல்யாணத்தை நிப்பாட்ட போறாளோ? ஏய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட போறாங்களோ? அதான்டா நானும் நினைக்கிறேன். எதுக்கு சிரிக்கிற? இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒன்ன லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்னோட சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கிட்டு இப்ப கூட என்கிட்ட நீ கோவப்படாம அன்பா பேசிட்டு இருக்க. இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிற நாம ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆக முடியலன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற வேற மதங்கள்ல பிறந்தது நம்ம தப்பு இல்லையே. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நம்ம வீட்ல இருக்கிறவங்க ஆசைப்படுறாங்க. பெத்து வளர்த்தவங்கல்ல, அவங்க ஆசைய நம்ம தானே நிறைவேற்றணும். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் சந்தோஷமா இருந்திருப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க பாரு. இவங்க சந்தோஷத்தை நம்ம கெடுக்கணுமா? எவ்வளவு சொந்தக்காரங்க, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. முக்கியமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எவ்வளவு ஜாலியா இருக்காங்க. அவங்களோட சந்தோஷத்தை நம்ம ரெண்டு பேரோட சந்தோஷத்துக்காக கெடுக்கணுமா என்ன? இதுல நீ எனக்கு கொடுத்த கிரீட்டிங் கார்ட்ஸ், கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இனிமே இது எனக்கு தேவையில்லை. இதை கொடுத்துட்டு உனக்கு விஷ் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். பெஸ்ட் ஹரிஷ், ஹாப்பி மேரிட் லைஃப். இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டேக் கேர், பை. மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, அது எல்லாருக்கும் கஷ்டம். இனிமே உங்க வைஃபை மட்டும்தான் நீங்க லவ் பண்ணணும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்கும் நீங்க கவலைப்படாதீங்க.
ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு ப்ளீஸ். என்ன ஹரிஷ், விளையாடுறீங்களா? நான் எப்படி இங்க இருக்க முடியும்? அது நல்லா இருக்காது. நான் கிளம்புறேன். ஜெனி, நீ பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா இப்போ அது இல்லை. நீ என் கூட இருந்தன்னா எனக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த கல்யாணத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நீ சொன்னல, நீயும் இங்க இருந்தனா நானும் சந்தோஷமா இருப்பேன். ப்ளீஸ். டேய், இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் ஜெனி இங்கே தான் இருப்பா. அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்கடா. டேய் என்னடா சொல்ற? இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க எப்படி இந்த கல்யாணத்துல இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் இருப்பேன். தம்பி ரைஸ் வேணுமா தம்பி இவருக்கு? யோ நான் கேட்டனா யாருக்கு சாப்பாடு? வாங்கிட்டே போதும். தம்பி கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வா. கொண்டு வாப்பா. வரேன் சும்மா. சார் எனக்கு வேணாம் சார், போதும். இவரு கேட்டார் பாருங்க, இவருக்கு வைங்க. என்னது? அவரு கேட்டாரா? சார் அது எனக்கு தான் சார். என்ன எனக்கு தான் சாரு? பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்குறியா? ஆளும் மண்டையும் சோறு வேணும்னா கேட்க வேண்டியதானே? இந்தா சாப்பிடு, நல்லா கொட்டிக்க. கவுத்துட்டேன், போதுமா? டேய் 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 டேய், ஏன்டா அப்படி ரூட்டா பிஹேவ் பண்ணிருக்கிற? கல்யாண வீட்டுக்காரங்கலாம் ஒழுங்கு மரியாதை அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கணும், புரியுதா? கல்யாண வீட்டுக்காரங்கள்ட்டயா? நீ கல்யாண வீட்டுக்காரன் தானே? மாப்பிள்ளை விடா பொண்ணு விடா, கரெக்டா சொல்லு. பாரு எந்த வீடுன்னு அவனுக்கே தெரியல, எங்க இருந்தா வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஏய் உட்றா, சாப்பிடுற விஷயம்லாம் பேசாதடா. நீங்க சாப்பிடுங்க சார். டேய் ரைஸ் போடுறா. போட்டாச்சு. மூணாவது ரவுண்டு. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? எது விதாஜி? இல்ல, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கலாம் தான். அதையும் வீட்டுலாம் போடாது, இங்கே பண்ணிக்கலாமே. இங்க எப்படிங்க? விரதத்துக்கு தனியா பத்திய சாப்பாடு சாப்பிடணும். அது வீட்டுக்கு போனாதான் முடியும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்களுக்கு பத்திய சாப்பாடு இங்கே ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்க இங்கேயே குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு வாங்க. போங்க. வாங்க விதாஜி, வாங்க உட்காருங்க. என்னங்க, நானே எடுத்து வச்சுக்கிறேன். இருங்க வெயிட். பந்தில யாரையுமே காணோம். எங்க? நான் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்க மாட்டேனா? பேசக்கூடாது. நீங்க போங்க. நான் உட்காருங்க, எந்திரிக்க. சாப்பிடும்போது உட்காருங்க. சாப்பிடுங்க. என்ன பண்றீங்க? நீ சாப்பிடுங்க. என்ன பண்றீங்க? சாப்பிட போறேன். நீங்க எதுக்கு பத்திய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு? நீங்க சாப்பிடுறீங்க? ஏங்க, நான் விரதம் இருக்கேன், அதனால சாப்பிடுறேன். நீங்க ஏன் சாப்பிடணும்? நீங்க போய் பந்தியில உட்காந்து சாப்பிடுங்க. பந்தியில உட்காந்து சாப்பிட மாட்டேன். இங்க தான் சாப்பிடுவேன், இதை தான் சாப்பிடுவேன். அப்பாடா, ஒரு வழியா முடிஞ்சுது. என்னடா மாப்பிள, ஸ்பெஷலான சாப்பாடு போல் இருக்க? ஆமாண்டா, ஸ்பெஷல் தான்.
இல்லடா அதுல அப்படியே நம்ம கொஞ்சம் தர்றது. எப்படி அது சோத்தை போட்டோன்னு வாத்து முச்சு வந்துடுற? மோப்ப சக்தி ரொம்ப அதிகமா இருக்குதுல அவனுக்கு. போட போடா. தண்ணி தான் நமக்கு சீயதவை அதுவும் கிடையாதா? என்னாச்சு? ஏங்க விரதம் இருக்கிறேன் பத்திய சாப்பாடு சாப்பிட்றேன்னு சும்மா சொன்னீங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏங்க சாப்பாடு இவ்வளோ டேஸ்டா இருக்குது, அமிர்தம் மாதிரி இதை போய் பத்திய சாப்பாடுன்னு சொல்றீங்க? உப்பு சப்பு எதுவுமே இல்லாத பத்திய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது டேஸ்டா இருக்கா? ஆனா எனக்கு செம்ம டேஸ்டா இருக்குதே. வை உங்களுக்கு நாக்குல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்ல, அதுக்கு என்ன காரணம்னா லவ், காதல். அதனாலதான் உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு கூட என் நாக்குக்கு தேனா இனிக்குது. அதுக்கு காரணம் காதல். இதுதான் நம்ம வைரமுத்து சார் ஏற்கனவே கவிதையா பாடியிருக்கிறார். காதலித்து பார் உன்னை சுத்தி ஒளிவட்டம் தோன்றும், இரவும் நீளமாக தெரியும், உனக்கும் கவிதை வரும், உன் கையெழுத்தும் அழகாக இருக்கும். என்ன ஒரு கவிதை அப்பா, சிறு தட்டுதை. யா சிரிக்காதீங்க, எனக்கும் கவிதை வரும். பாருடா சொல்லிட்டா, உன் சிரிப்பின் சத்தத்தை கேட்டு பூக்கிறது என் தோட்டத்து ரோஜாக்கள். நான் பங்கமா இருக்குதா? அவளை கேவலமா வருது. என்னங்க ஐயோ, சாப்பிடும் போது எந்திரிச்சிட்டு உட்காருங்க. பரவாயில்ல, சும்மா நினைச்சுதான். என்ன இங்க தனியா ஒரு பந்தி நடக்குது போல இருக்கு? இல்ல இல்ல, சும்மா லைட்டா. நீங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஐயோ, பொண்டாட்டிய இப்படி பாத்துக்கிறீங்க? நீங்களே சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட சொல்லி அவங்கள ஒரு வேளை கூட செய்ய விடாம பாத்துக்கிறீங்க. இப்படி ஒரு புருஷனை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். அதுவும் நீ பத்திய சாப்பாடு சாப்பிடுறேன்னு சொல்லி அவரும் கூடவே அந்த சாப்பாடு சாப்பிட இருப்பாரு. உன் புருஷனோட உண்மை. இந்த மாதிரி நீங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ. சாப்பிடுங்க. என்னடா மாப்பிள்ள இது? சிவகாமி கம்ப்யூட்டரா? ஏங்க, இது சிவகாமி கம்ப்யூட்டர் இல்லைங்க, மிக்சர். மிச்சரா? தின்றதுலயே இது சாப்பிட்ற மிக்சர் இல்லைங்க, சவுண்ட் மிக்சர். நீங்க சொல்றதெல்லாம் ஒண்ணு எனக்கு புரியல. நான் பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன். பாசே கொஞ்சம் தள்ளுங்க. ஏண்டா மாப்பிள்ள, எப்பயுமே இந்த மாதிரி வேலை நான் தானே பண்ணுவேன். உள்ளூர் ஆட்டக்காரன் இருக்கும்போது வெளியூர் ஆட்டக்காரன் ஏன்டா கூப்பிட்டேன்? இவரு பாரு, இவர் வந்து அந்த இந்த என்ன செய்யுங்க, டிஜே இவர் வந்து திருவிழாதான் பாட்டு வரும். இதெல்லாம் உனக்கு தெரியும், சிலிண்டரு. அப்ப நான் இங்க சும்மா தான் நிக்கிறேன். அழகு மூணு வராத மாதிரி அங்க போயிட்டு அந்த பாட்டு வரும் இந்த பாட்டு வரும், நீ வந்து மிமிக்ரி பண்ணு போ. அப்பாடா, இப்பதான் நான் கேட்டதுக்கே நீ ஓகே சொல்லியிருக்கேன். கல்யாணம் வீட்டு பக்கம் தூக்கி போட்டு வச்சு. நீங்க 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? இப்ப அடுத்து கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட போறாங்க. சங்கமம் படத்துல இருந்து பாட்டு போடுங்க. அந்த ஆடல் அழகிகளை பாப்போம். அம்மா, வேதவழி நாகராஜ் கண்ணுக்கு நம்ம தெரியக்கூடாது. ஜாக்கிரதை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலையே படாத. போ. ரெடி? எங்க போற? என்னடி ஏதோ டான்ஸ் போட்டி நடக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஏதாவது சட்டை கிட்ட மாறி வந்துட்டோமா? அதெல்லாம் இல்லம்மா. ஆமா ஆமா, அங்க வேத நிக்கிறா. ஆமா, அங்க பாரு, பொண்ணை கூப்பிட்டு டான்ஸ் ஆட விட்டுருக்கா பாரு. வித்தியாசமா பண்றேன்னு கிறுக்கு தனமா பண்ணிட்டு இருக்கா. அதையும் ஒரு கூட்டம் பத்தி ரசிச்சிட்டு இருக்கா.
ஒன்னும் பிரச்சனை இல்ல. கல்பனா, என்ன கடவுள் இருக்காருடி. என்னம்மா? இங்க நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க. சொந்தக்காரங்களா? யாரு? இத முதல்ல கழிச்சு சொல்றேன். என்ன? ஆமாடி, இனிமே இந்த சத்திரத்துக்குள்ள நம்ம ரைட் ராயில போலாம். என்னம்மா உளறிட்டு இருக்க நீ? இல்லடி, எங்க அப்பாவோட அவரோட பொண்ணோட பையனுக்கு ஒரு இடத்துல சம்பந்தம் பண்ணாங்க. அந்த சம்பந்தியோட மூத்ததாரத்து 2வது பையன் தான் இவரு. அவர் நம்ம சொந்தக்காரர் தான். வா இங்க பாரு, நல்லா பார்த்து சொல்லு. அப்புறம் அங்க போனா அவங்க நம்ம சொந்தக்காரங்க இல்லன்னு சொல்ல போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா பாத்துட்டு அவரே அண்ணன் தான். அண்ணனா? வா முதல்ல இந்த படுதாவை கழட்டிட்டு உள்ள போவோம். வா. ஆமா கரெக்ட் தான். அண்ணா நல்லா இருக்கீங்களா? சரிமா, சரி நான் அப்புறம் பேசுறேன். அண்ணன் தான். என்னம்மா நீ? என்னண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? நான் தான் சிவகாமி. சிவகாமி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணே. ஆமாண்ணே, யாரோட கல்யாணம்? நம்ம ஹரிஷ் கல்யாணம் தாமா. நம்ம ஹரிஷ் கல்யாணமா? என்னண்ணா நீங்க ஒரு பத்திரிக்கை கூட வைக்கலையே. நானே தேடி கண்டுபிடிச்சு வரதா போச்சு. இல்லம்மா, உன் அட்ரஸ் மறந்து போச்சு, கண்டுபிடிக்க முடியல, மன்னிச்சுக்கம்மா. ஐயோ, என்னண்ணா நீங்க தங்கச்சி கிட்ட போய் மன்னிப்பு அது இது பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு. சரி, யாருமா இது? என் பொண்ணு கல்பனா. கல்பனாவா இது? குழந்தையில பார்த்ததுமா, இப்படி வளர்ந்துட்டா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா. இது பாருங்க, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த கல்யாணத்துல எல்லா வேலையும் நாங்க தான் செய்வோம். யாரும் எதுவும் கேட்க கூடாது, எங்களை தடுக்க கூடாது. ஆமா சொல்லிட்டேன். பரவாயில்லம்மா, கல்யாணத்துக்கு கூப்பிடாமலே வந்தாலும் எல்லா வேலையும் நானே செய்யறேன்னு சொல்றியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க? இது நம்ம வீட்டு கல்யாணம், இது கூட செய்யலன்னா எப்படி? கல்யாணம் எப்படி ஜாம் ஜாம் நடக்குதுன்னு பாருங்க. சரி நீ உள்ள போங்க, நான் ஒரு போனை பண்ணி. வா. நம்ம என்ன வேலை பார்க்க வந்திருக்கோம்? அவர்கிட்ட அப்படிதாண்டி சொல்லணும். நம்ம வேலைய வேதவல்லி கிட்ட காட்டுவோம். இப்ப நம்ம மாப்பிள்ளை வீடு, அதிகாரம் நம்ம கையில.